சின்னையா அவன் மகள்கள் இப்பொழுது உங்களுக்கு முன் வாக்கு சேகரிப்பார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா எல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. நாங்க இன்னைக்கு சரி, இன்னைக்கு தேர்தல் கடைசி 2 நாள், அதனால நம்ம அம்மாக்காக இன்னைக்கு கூட வரலாம். வீடியோல தான் நாங்களே பார்ப்போம் அம்மா எங்க போறாங்க, என்ன வரவேற்பு இருக்குன்னு. இன்னைக்கு என்ன பயங்கரமா இருந்தது. எல்லாம் பூ அதுவும் நம்ம இங்க ஒரே அது அந்த பறக்குது, கொடி பறக்குது நம்மளுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பாக்குறதுக்கு. நாங்க என்ன அம்மாதான் எல்லாம் பேசுவாங்க. நாங்க என்ன பேச போறோம், நாங்க எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என் திருப்திக்கு கேட்டுக்கிறேன், இந்த முறை எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சு பெரிய வெற்றி, அதாவது சாதா வெற்றி கிடையாது, பெரிய ஹாய்கா பெரிய வெற்றியில சௌமியா அம்மாவை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இது என்னோட தங்கச்சி கிட்ட குடுக்கறேன் நான். இப்ப என் பேர் சங்கமித்ரா, ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ஜெயிச்சு முடிச்சுட்டு நாங்க திரும்ப வருவோம். நீங்க எல்லாம் எனக்கு கறி விருந்து போடணும், பாத்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நத்தஹள்ளி மக்களுக்கு நீங்க வேற என்ன ரொம்ப சந்தோஷம். நான் வந்த உடனே ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சிட்டேன். வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு அக்கா கூட பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அக்கா சொன்னதுதான், அம்மா ஒன்னும் புதுசா நான் பேச போறது இல்ல. எல்லாரும் மறக்காம மாம்பழத்துக்கு இந்த முறை வாக்களிங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. போன முறைன்றது பழைய கதை. நம்ம இந்த எலெக்ஷன்ல வரலாறு உருவாக்குறோம். அதுல எல்லாரும் உங்க பங்கீடு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மாம்பழத்துக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி, பயங்கரமான வித்தியாசத்துல வெற்றி பெறறதுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. சூப்பர் சூப்பர். அதனால இதோட நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நத்தஹள்ளி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். உற்சாகமான வரவேற்பு அளித்த அனைத்து சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தருமபுரி மாவட்டத்தை சுத்தி வந்தாலும் 2 பிரச்சனை தான். எவ்வளவு ஊருக்கு போனாலும் 2 பிரச்சனை தான் இருக்கும். ஒண்ணு குடி தண்ணி பிரச்சனை இல்லையா? எந்த ஊர்லயுமே தண்ணீர் பிரச்சனை தான். தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல, எல்லா ஊர்லயும் அதான் இருக்கு. இப்ப கூட அதான் பேசிட்டு இருக்காங்க, ஏரியில தண்ணி இல்ல, அது ஏரியில நிரம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்த பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை. அதாவது நம்ம பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இல்ல. ஒரு ஊருக்கு போறேன், ஒரு அம்மா என்கிட்ட அதாவது அழுகுறாங்க, என்னம்மா வேலை இல்லம்மா, நல்லா படிக்கிறாங்க பசங்க, வேலை இல்ல, கல்யாணம் பண்ண முடியல, வயசாயின் போது வேலையை உருவாக்கி கொடுங்க அப்படின்றாங்க. 2 பிரச்சனையுமே தீர்க்க முடியும். தண்ணி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்குது. ஆனா 5 வருஷமா அதை செய்யல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். தருமபுரி மாவட்டத்துக்காக ஒரே ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருந்தா கூட பசங்களுக்கு ஏதோ வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்ந்திருக்கும். தருமபுரி பக்கத்திலேயே சிப்காட் தொழிற்பேட்டை இருக்கு. மத்த ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்பேட்டை சிப்காட்னா 3வது சிப்காட் தொடங்குறாங்க. எதுக்கு? இங்க இருக்கிற சிப்காட்ல ஒரு தொழிற்பேட்டையை தொடங்கியிருந்தா கூட, ஒரு தொழிற்சாலை தொடங்கியிருந்தா கூட நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இங்க தண்ணி பிரச்சனை, காவிரி உபரிநீர் திட்டம் ஒரு 1000 கோடி ரூபாய் இருந்தா இந்த தருமபுரி மாவட்டம் நல்லா வளம் பெற்றிருக்கும். ஒரு 1000 கோடி ரூபாய். இவங்க என்ன பண்றாங்க, 5 லட்சம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடன் வாங்குறாங்க 5 வருஷத்துல.
5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு அதுல ஒரு 1000 கோடியை தருமபுரி மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தா தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கும், நம்ம ஏரி கிணறு நிரம்பி இருக்கும், நம்ம கிணத்துல எல்லாம் தண்ணி வந்திருக்கும். ஆனா அதை செய்ய அவங்களுக்கு மனசே கிடையாது. ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கலாம் தொழிற்பேட்டை, இன்னொரு 1800 கோடி ரூபாய் தருமபுரி மக்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு குடி வருமானம் மட்டும் கொடுக்குறாங்க. ஒயின் ஷாப்ல டாஸ்மாக்ல தருமபுரி மாவட்டத்துல மட்டும் வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு 1800 கோடி ரூபாய். யார் பணம்? அது வீட்டு பணம், உங்க பணம் தானே. அந்த பணத்தை திருப்பி கொடுத்திருந்தா கூட நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கும். இந்த சிப்காட்ல ரோடு போட்டு லைட் போட்டு கரண்ட் போட்டு ஒரு 10 தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கலாம். எதையுமே செய்யல, செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசும் இல்ல. அதை விட கொடுமை மகளிர் பாதுகாப்பு. பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்குதா? பேப்பர் எடுத்தீங்கன்னா என்ன, அந்த பேப்பர் எடுத்து படிக்கவே முடியாது. எடுத்து படிச்சீங்கன்னா 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12 வயசு 12வது படிக்கிற ஒரு பொண்ணு, இப்படியேதான். எதையுமே கேட்க முடியல. போதை பழக்கத்தை கொடுத்து நம் பிள்ளைகளை கெடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான், வேற யாருமே சொல்ல முடியாது. 5 வருஷத்துல போதை பழக்கம் அவ்வளவு அதிகமாயிடுச்சு. சும்மா கடையில சாக்லேட் விக்கிற மாதிரி போதை பொட்டல விக்குது. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைகள் அவங்க உடம்பும் கெடுத்துக்கிறாங்க, அவங்க மனசும் கெடுது. இதனால பெண்களுக்கு நிம்மதி இருக்காமா? நிம்மதின்றது இருக்குதா? கிடையவே கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, நம்ம பசங்களுக்கு வேலையும் கொடுக்கல, பெண்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கல. அப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதா ஒரே வேலை. நீங்க அத கண்டிப்பாக உங்ககிட்ட இப்ப கையில வாய்ப்பு வருது இல்லையா? இன்னும் 3 நாள் எலெக்ஷன், அடுத்த இந்த வர வியாழக்கிழமை தேர்தல் நாள் அன்னைக்கு நீங்க மாம்பழ சின்னத்துக்கு உங்க வாக்குகளை போடுங்க. எத்தனையோ பேர் எத்தனோட சொல்லுவாங்க, ஆனா மாம்பழ சின்னம் தான் நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு அதிகமான நன்மைகளை செய்த சின்னம். இந்த மாம்பழ சின்னம் தான் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரியை தருமபுரிக்கு கொண்டு வந்தது. வேற ஏதாவது அமைச்சருக்கு தர்மபுரின்ற ஊர் பேர் தெரியுமா? தெரிஞ்சு கையெழுத்து போட்டு அனுப்புவாங்களா? தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி தர்மபுரியில் வர வேண்டும் என்று கையெழுத்து போட்டு 2005 தர்மபுரிக்கு அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணியும் மாம்பழ சின்னமும் தான். இல்லைன்னா தர்மபுரிக்கு அரசு மருத்துவ கல்லூரி வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னும் பெரிய இதை விட பெரிய ஊர்லாம் இருக்கு, அந்த ஊர்லயே மருத்துவ கல்லூரி கிடையாது. தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரி எது கொண்டு வராங்க? எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர்ஸும் மெடிக்கல் காலேஜ்ல உட்காந்து நம்ம மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அவங்களுக்கு உயர்தர மருத்துவம், அப்பல்லோல கிடைக்கிற மருத்துவம் அரசு மருத்துவ கல்லூரியில நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்தாங்க. தொப்பூர் கணவாய் திட்டம், தொப்பூர்ல எத்தனை பேர் தினம் உயிர் சேதம், ஆனா ஒரு உயிர் சேதம், ஒரு சாலை விபத்துல கூட ஒரு உயிர் பலியாக கூடாது என்பதற்காக தொப்பூர் கணவாய் திட்டத்தை டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி மந்திரிங்க கிட்ட போய் கேட்டு அவங்களும் தாயுள்ளத்தோட பரிசீலனை பண்ணி 940 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மேம்பாலம் கட்டுறாங்க. அதை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணியும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொண்டு வராங்க. இப்படி தர்மபுரி மாவட்டத்துக்கு சிறப்பு திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. எல்லா கிராமத்துக்கும் ஆம்புலன்ஸ் வருதாமா? 108 வருதா? பிரசவத்துக்கு வரும், அடிபட்டா வரும், உடம்பு சரியில்லைனா வரும், யாரும் இல்லைனாலும் வரும், ரோடே இல்லைனாலும் வரும், மழை வெயில் எதை பத்தியும் கவலை கிடையாது. அந்த 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம் மாம்பழ சின்னம். அதை கொண்டு வந்தவர் உங்களுடைய அன்பு அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். இப்படி கிராமத்தை நோக்கி நிறைய விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் செய்திருக்குது. அதே போல அதே மாதிரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக எல்லா கிராமத்துக்கும் நம்மால் கொண்டு வர முடியும். ஏனென்றால் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அதை பிராமிஸ் பண்ணியிருக்காரு, வாக்குறுதியா கொடுத்திருக்காரு, தேர்தல் வாக்குறுதி. காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை செய்ய வைக்க வேண்டியதான் எங்க வேலை. அவர்கிட்ட போய் நாங்க கேட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்ம ஊர் ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்ப வேண்டியதுதான் எங்க வேலை. அதுக்கு நீங்க வாய்ப்பளிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா தண்ணி வேணும் இல்லையா? உங்க அண்ணா அன்புமணி என்ன சொல்றாரு? சிப்காட் தொழிற்பேட்டையில ஒரு 10 தொழிற்சாலையாவது கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேணும்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்ப தேர்தல் நாள் வந்துருச்சு, வாக்குச்சாவடிக்கு காலையில 7 மணிக்கே போயிடுவீங்க. அங்க பாத்தீங்கன்னா 2 ஓட்டுப்பெட்டி இருக்கும். முதல் ஓட்டுப்பெட்டியில 6ஆம் எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய போட்டோ புகைப்படம் இருக்கும், மாம்பழ சின்னமும் இருக்கும். அந்த பட்டன் அமுத்துங்க.
லைட்டும் வரும், சத்தம் கீன்னு வந்து நிக்கிற வரைக்கும் நீங்க அமுத்துனீங்கன்னா தான் வாக்கு பதிவானதாக அர்த்தம். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் காவிரி உபரிநீர் திட்டம் நம் கிராமத்துக்கு வரக்கூடிய ஓட்டு. ஏன்னா காவிரி உபரிநீர் திட்டத்தை நம்ம அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் கொடுக்கறேன்னு இருக்காரு. எத்தனையோ மகளிர் திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு, தெரியும் இல்லையா? 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஒரு மகளிருக்கும் 2,000 ரூபாய் மாத ஊக்கத்தொகையா கொடுக்கப்படும். வயசானவங்களுக்கு 2,000 ரூபாய் ஓஏபி ஓய்வூதிய தொகை ஏற்றி கொடுக்கப்படும். லேப்டாப் நிறுத்தி வச்சிருந்தாங்க, அது திருப்பி கொடுக்கப்படும். ஸ்கூட்டி நிறுத்தி வச்சிருந்தாங்க, அதுவும் கொடுக்கப்படும். ரேஷன் கடையில அரிசி பருப்பு எண்ணெய் இலவசமாக தரப்படும். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துடும், 3 கேஸ் சிலிண்டர் வந்துடும். கல்வி கடன் விவசாய கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி தரப்படும் என்று எத்தனையோ சிறப்பு திட்டங்கள் இருக்கு. அத்தனை திட்டங்களும் நம் கிராமத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காதீங்க, மாம்பழ சின்னம். வேற யாரும் ஓட்டு போட்டுற போறாங்க, 10 மணிக்குள்ள போட்டுருங்க, வெயில் ஏறிடும். காலையிலேயே போய் நீங்க ஓட்டு போட்டுருங்க. பசங்க சொல்லுவாங்க புதுசா இதுக்கு போடலாம் அதுக்கு போடலான்னு, அவங்க கிட்ட சொல்லுங்க, உயிர் காக்கும் சின்னம். ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ உயிர் பழிச்சிருக்குது. அந்த உயிர் காக்கும் சின்னமான மாம்பழ சின்னத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். நீங்க தான் சொல்லணும், தாய்மார்களான நீங்க எல்லாம் சொல்லணும். மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்க. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு செய்து நடைமுறைப்படுத்தி பெண்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக பாதுகாப்போடு வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்மா. மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். அண்ணா, அக்கா, அம்மா எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்க எல்லாரும் இங்க பாக்குறது. எப்பவுமே நான் இன்னைக்கு தான் வரேன் நாங்க அம்மா கூட. சரி, எங்களுக்கு வந்து பாக்கணும், எங்க எல்லாரையும் பாக்கணும், அவங்க வரவேற்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு பாக்கணும்னு. இப்ப போன பாயிண்ட்ல அவங்க பேசுனது ஃபுல்லா நான் கேட்டேன். சரி, இந்த முறை வந்து அதே அவங்க பேசல, நான் சொல்லிட்டேன், அம்மா நான் பேசிக்கிறேன், இந்த முறை நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அளவுக்கு எனக்கு பேச வராது. இருந்தாலும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வந்து என்னென்ன சாதனை செஞ்சுச்சு, என்ன பண்ணாங்க, இந்த இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன். ஒரு ஒரு 5 நிமிஷம் தான், நீங்க அதை கேட்டுக்கோங்க. நான் அதுல ஏதாவது விடுபட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அதை அம்மா கண்டிப்பா நான் ஏதாவது ஒண்ணு மறந்துடுவேன், அதை அம்மா எடுத்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்ம தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து முதல்ல இந்தியாவோட சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தப்ப ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாரு. என்னன்னா 108 ஆம்புலன்ஸ். உங்களுக்கு தெரியும்ல, 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்ன இது மாம்பழ சின்னம். கரெக்ட், 108 ஆம்புலன்ஸ் அவர் கொண்டு வந்தாரு. அவர் எதுக்கு கொண்டு வந்தாருன்னா, நிறைய ஊர்ல வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகும், நம்ம உடனே நம்ம அந்த அமெரிக்கால எல்லாம் வந்து ஒரு போன் பண்ணா உடனே வந்து நின்னுடும், ஒரு வண்டி வந்து நின்றும், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடும், இல்ல ஏதாவது உதவி ஹெல்ப் அப்படிங்கறது வந்து உடனே கிடைச்சிரும். நம்ம ஊர்லயும் அது மாதிரி இருக்கணும். ஏன் அங்க வெளிநாட்டுல மட்டும் இருக்கும், நம்மளும் இங்க அதை பண்ணணும். ஆனா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்க்கு வந்து நீங்க காசு கொடுத்துதான் நீங்க வந்து கூப்பிடணும். இருந்து போனாலும் நீங்க காசு கொடுக்கணும், வர சொல்லுனா கூட அதுக்கு காசு இருந்தாதான் அவங்க வந்து பாப்பாங்க. நம்பரும் பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வந்து 108 ஆம்புலன்ஸ். நீங்க 108க்கு போன் பண்ணீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்க ஒருத்தரையும் பார்த்தாரோ இல்லையோ, ஆனா அவரோட திட்டம் உங்களை வந்து சேரும். கரெக்டா, போன் பண்ணீங்கன்னா உங்க வாசல்ல வந்து அது நிக்கும். அதுதான் அவர் கொண்டு வந்த திட்டம். அதான் வந்து அது ஒரு எவ்வளவு வருஷமா, ஒரு வருஷத்துக்கு மேல அதுக்கு பிளான் பண்ணி அது வந்து நம்ம பண்ணணும். நம்ம தொடங்கி வச்ச திட்டத்தை வந்து நான் போனதுக்கு அப்புறம் யாரும் வந்து இதை தடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது பாருங்க தொடர்ந்து 20 வருஷம் ஆயிட்டு இருக்கு. அதை யாரும் நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து அது ஒரு ஃபுல் ப்ரூஃபா, அதாவது அது யாருமே வந்து நிறுத்த முடியாது. ஒரு பந்தை உருட்டி விட்டா அது நிக்காம ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த திட்டம் நான் தொடங்கினேன்னா அதை யாருமே வந்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த திட்டத்தை அமைச்சு இன்னைக்கு வந்து நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நாடு முழுவதும்
108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தெரியாது, இந்தியா முழுவதும் தெரியும். அதுக்கு காரணம் இந்த ஆம்புலன்ஸ், அதுக்கு காரணம் நம்ம தலைவர் டாக்டர் அன்புமணி. அதை அவர் கொண்டு வந்தாரு. அது ரொம்ப பெருமை. நான் எங்க போனாலும் நான் ஓட்டு கேட்கிறப்ப 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த கட்சி மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிதான் நான் பேசுவேன். சோ அது வந்து அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அது ஒண்ணு. இதுல அவருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரு, நான் இத தொடங்கினப்ப ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும், அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவசர சிகிச்சை உடனே அது அந்த 15 நிமிஷம் ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் போற டைம்ல வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கற அந்த அந்த அவசரமா நம்ம ஒரு சிகிச்சை கொடுக்கறோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி இதை கொண்டு வரணும்னா, இந்த 108 ஆம்புலன்ஸ்ங்கிறது வந்து ஒரு நடமாடும் மருத்துவமனை அதுல இருக்கணும். அதுல வந்து வண்டி ஓட்ட அந்த டிரைவர் இருக்கணும், அந்த நர்ஸ், அந்த உள்ள ஒரு டாக்டர் இருப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து அழகா ட்ரெயின் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்க்கும் இது இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தார். ஏன்னா அது ரொம்ப குரூஷியல். அந்த 15 நிமிஷம் தான் உயிர் காக்கும். அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் ஆம்புலன்ஸ்லயே நம்ம மருத்துவமனையை கொண்டு வரீங்க, ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தது. அவர் ஒரு வருஷம் கழிச்சு அதோட கள ஆய்வெல்லாம் செஞ்சு பார்த்தப்ப அதிகமா பார்த்தா அவரே நினைச்சாரு நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் உயிரிழப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் நடந்துச்சு. ஆனா அதை விட ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, நிறைய தாய்மார்கள் நிறைய குழந்தைங்க வந்து ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்காங்க. அதுதான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து அவருக்கு அப்படியே கண்ணுல எல்லாம் கலங்கிடுச்சு. அவர் சொன்னாரு, அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள தாய்மார்களோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும், குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிடும், இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுல இருந்து இது அதிகமா பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா பிரசவ வலி எடுத்த அம்மாங்க, தாய்மார்கள் வந்து இதை கூப்பிட்டு அவங்களும் இன்னைக்கு நலமா இருக்காங்க, குழந்தைங்களும் நலமா இருக்கு. இதுக்கு வந்து இந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பெரிய காரணம். நம்ம டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி நான் இது வந்து இந்தியாவுக்கு அவர் பண்ண ஒரு திட்டம், அதை பத்தி நான் சொல்லிட்டு இன்னொன்னு இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னு சொல்றேன். நம்ம முதல்லலாம் இங்க வந்து தர்மபுரியில ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு சாதா காய்ச்சல் அதுக்குன்னா நம்ம போவோம், டாக்டர் பார்ப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தெரியணும், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அது ஏதாவது டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், இதெல்லாம் இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து பெங்களூர் போகணும், இல்ல சென்னைக்கு போகணும், இல்ல கிருஷ்ணகிரி போங்க. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை, இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷாலிட்டி வந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அவர் யோசிச்சாரு, எதுக்கு நம்ம மக்கள் இங்க இருக்கிற மக்கள் இங்கதானே அவங்க பண்ணணும், ஏன் அங்க போகணும்னு சொல்லி மருத்துவமனை இருந்தா மட்டும் பத்தாது, மருத்துவ கல்லூரி வேணும்னு சொல்லி மருத்துவ கல்லூரியை வந்து கொண்டு வந்து தர்மபுரியில வந்து டாக்டர் அன்புமணி தான் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஒரு ஹார்ட் ஆபரேஷனா இருக்கட்டும், இல்ல இதய ஆபரேஷன், இல்ல லங்ஸ், கிட்னி, இது ஏதாவது பண்ணணும்னா இது எல்லாத்துக்குமே நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை, இங்கேயே நம்ம மாவட்டத்திலே அதை பண்ணலாம். இதுக்கு காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழ சின்னம் டாக்டர் அன்புமணி அவர்கள் தான். இதை வந்து அவர் கொண்டு வந்தாரு. இந்த முறை சௌமியா அன்புமணிக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அந்த அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து இங்க வரல, அதை வந்து இந்த முறை வாக்குறுதியில கொடுத்துருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா அதுக்குமே நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை, இங்கேயே பண்ணலாம்னு சொல்லி இதை வந்து அவங்க கொண்டு வராங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இங்க செஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம தான் வந்து மது ஒழிப்புக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த போதை கலாச்சாரம் வந்து இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் இன்னைக்கு அந்த போதை பொருள். எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்கம்மா. எனக்கு டெய்லி நான் நியூஸ் பேப்பர் திறந்தா 2 வயசு குழந்தை, 2 மாச குழந்தை, 5 மாச குழந்தை, 10 வயசு குழந்தை, 18 வயசு குழந்தை, அப்புறம் இல்லைன்னா 30 வயசு பெண்மணி, 60 வயசு பாட்டி, 80 வயசு பாட்டின்ட்டு ஒரு நாள் நீங்க அது இல்லாம உங்களால போக முடியுதா? நீங்க டெய்லி ஒரு டிவிலயாவது அது மாதிரி நியூஸ் பாத்துறீங்க, இல்ல பாத்துறீங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த போதை கலாச்சாரம் தானே, இந்த மது ஒழிப்பு தானே. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வந்து நாங்க இத ஒரு பேச்சுக்கு கூட நாங்க மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில கூட சொல்லல. எவ்வளவு ஒரு கொடுமை இல்ல? இந்த மாவட்டத்துல நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நான் வந்து இவங்களுக்காக வாக்கு கேட்டு வந்தேன், இந்த முறையும் போறேன். எங்க கிட்ட வந்து தாய்மார்களா இருக்கட்டும், மகளிர் எல்லாம் கேட்கறது 2 விஷயம் தான். மா, ஒரு தண்ணிய ஒழிக்கணும், இன்னொரு தண்ணிய கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் கேக்குறாங்க. அத வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியா கூட இந்த ஆளுங்கட்சி கொடுக்கல. ஆனா இந்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்தா, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாமக ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில வந்து மது ஒழிப்பு கொண்டு வரும், படிப்படியா கொண்டு வருவோம் வாக்குறுதி இருக்கு. அதே மாதிரி வந்த 3 மாசத்துல இந்த போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு விட்டே துரத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே நீங்க இந்த ஆட்சிக்கு பெண்கள் எல்லாருமே நம்ம பசங்க நல்லா இருக்கணும் தானே இதை நம்ம கேட்கிறோம். நம்ம பசங்க அவங்க பசங்க நல்லா இருக்கணும்னா இந்த வந்து ஆட்சி மாறணும், அது உங்க கையில தான் இருக்கு. இது வந்து ஒண்ணு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உங்க வேட்பாளருக்கு எடுத்துறேன். எனக்கு தெரியும் நீங்க அவங்க பேசுறத கேட்கணும்னு இருக்கீங்கன்னு. இன்னொன்னு, எங்க அப்பாவுக்கு வந்து 3 பொண்ணுங்க.
என்னோட அக்கா, நானு, என் தங்கச்சி. அவருக்கு ஒரு 4வது குழந்தை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அவர் மனசுல உதித்த இந்த காவிரி உபரி நீர் திட்டம். இந்த காவிரி உபரி நீர் திட்டம் வந்து அவர் வந்து இதை நான் கொண்டு வந்தே தீருவேனா, இந்த மக்கள்ல நம்ம சுத்தி பாக்குறோம், 2 பெரிய ஆறு ஓடுது இல்ல, காவேரி ஆறு, தென்பெண்ணை ஆறு நம்ம பாக்குறோம். ஆனா நம்மளால அதை தொட முடியாது. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சாபம் இந்த மாவட்டத்துக்கு. ஏன் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் குறி வச்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க இருக்கிறவங்க? எதுக்கு அப்படி இருக்கணும்? இதை வந்து நம்ம மாத்தணும். ஏன்னா இந்த மாவட்டம் வந்து இந்த சொல்லுவாங்க தெரியுமா, அண்டர் டெவலப்டுவாங்களா, அது மாதிரி கிடையாது. இது வந்து டெவலப்பிங் மாவட்டம். அதாவது வளர்ந்து வர ஒரு மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம். நம்ம பசங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஓசூருக்கு போறாங்க, பெங்களூர் போறாங்க, கிருஷ்ணகிரி போய் வேலை செய்யறாங்க. ஆனா இந்த இடத்துல தண்ணி தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அந்த தண்ணி இங்க கொண்டு வந்து செழிப்படைய வச்சுட்டோம்னா விவசாயமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இப்ப சிப்காட் தொழில் நிறுவனம் இங்க வந்துருவோம். இங்க தண்ணி வந்துருச்சுடா, இங்கே இருப்போம்டா. நாளைக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர்னு சொல்ல மாட்டாங்க, தர்மபுரிக்கு போவோம், நான் தர்மபுரிக்கு போய் வேலைக்கு போறேன், நான் அங்க போறேன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் இங்க வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லா வளமும் இந்த மாவட்டத்துல இருக்கு. ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த தண்ணி தான். அதனாலதான் அவன் பயப்படுறான், தண்ணி கொடுத்தா இவங்க எங்க வளர்ந்துட போறாங்க, நம்ம அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது அப்படின்னு. அது கிடையாது. அந்த தண்ணியை மட்டும் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம கிட்டதான் எல்லாம் வந்து தர்மபுரிக்கு எல்லாம் வருவாங்க. இது ஒரு மாடல் மாவட்டமா இருக்கும். அதுக்குதான் அவங்க பயப்படுறாங்க. ஆனா இந்த முறை உங்க கையில இருக்குமா? நீங்க வந்து உங்க கையில, உங்க விரல்ல இருக்கு. நீங்க அந்த தலையெழுத்தை மாத்தலாம். உங்க பசங்களோட தலையெழுத்து, அவங்க பசங்க தலையெழுத்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதை மாத்தி ஆட்சியை மாத்தணும்னா, இன்னைக்கு நம்ம சௌமியா அன்புமணிக்கு நீங்க வாக்களிச்சு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. நம்ம பசங்களோட எதிர்காலத்தை யாருமே தடுக்க முடியாது. நம்ம போய் யார்கிட்டயும் கெஞ்ச தேவையில்லை, எங்களுக்கு தண்ணி தாங்க, எங்களுக்கு இது கொடுங்க. உரிமையா எங்க மக்கள் ஓட்டு போட்டு என்ன அமைச்சிருக்காங்க, எனக்கு இதை நீங்க பண்ணியா ஆகணும்னு சொல்லிட்டு உரிமையா நம்ம உரிமையை பெற்று நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம். சோ அதுக்காகவே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பசங்க நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயத்துக்காகவே நீங்க வந்து இந்த முறை நான் எல்லாரும் கை கூப்பி கேட்டுக்கிறேன், இந்த முறை வந்து சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்புங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிங்கம்மா. ரொம்ப நன்றிமா. இப்போ வந்து நான் கண்டிப்பா நிறைய பாயிண்ட், இப்ப பாருங்க இன்னொரு 10 பாயிண்ட் சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கும் கொடுக்குறேன். முத்தா கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இது பேசி முடிச்சுட்டு கீழே வந்து உங்க வரவேற்பை வாங்கிக்கிறேம்மா. நீங்களும் ரொம்ப நேரமா நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பார்க்காம நான் போகவே மாட்டேன். உங்களை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த பகுதியை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். என் அன்பு சகோதரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், நம்ம எல்லாருமே நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம பொண்ணுங்களை எப்படி கூப்பிடுவோம்? பாப்பா. எவ்வளவு பெருசா இருந்தாலும் எப்படி, எங்க பாப்பாவை பாருங்க, எங்க பாப்பாவை பாருங்கன்னு. எங்க பாப்பாவுக்கு அங்க கட்டி கொடுத்துருக்குறேன், எங்க பாப்பா குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரிதான் இது. இப்ப பாப்பா சொன்ன மாதிரி நம்ம சங்கமித்ரா, அவங்க பேர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி, என்னுடைய பேரையும் சேர்த்துதான் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அன்புமணி அண்ணன் வந்து அதுல வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் 3 பெண் குழந்தைகள் பேரோட என்னுடைய பேரும் சேர்த்துதான் வச்சிருக்கோம். இவங்க பேர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி, அவங்க பேரு சஞ்சுத்ரா சௌமியா அன்புமணி. அதனால பேர்லயே என்னுடைய பேரும் அதுல இருக்கும். அதனால அந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் மகளிருக்கு. அதனாலதான் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, நிறைய விஷயங்களை மகளிருக்காக நாம செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வருகிறாரு. ஆரம்ப சுகாதார நிலையம், 108 ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர்றாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம். எல்லாரும் சென்னைக்கு எப்படி போறாங்கம்மா? நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் அழகா ட்ரெயின்ல போறாங்களா? ஆனா நம்ம ஊர் மக்கள் எப்படி போறோம்? சேலத்தை சுத்தின்னு போவோம். ஏன் தெரியுமா? ட்ரெயின் கிடையாது, நடுவுல ஒரு 36 கிலோமீட்டர் கேப். ஆனா அதையெல்லாம் சரி செய்து அதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததும் மருத்துவர் அன்புமணி தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். தர்மபுரிக்கான சிறப்பு திட்டங்களை பற்றி இப்ப சொன்னாங்க. எப்படி தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, 108 ஆம்புலன்ஸ், அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டம். ஏன்னா ஒரு ட்ரெயின் இருந்ததுன்னா நம்ம படிப்பதற்கு ஈஸி. இங்க ஏறி உட்காந்தா சென்னையில போய் படிச்சுட்டு வந்துடலாம், இங்க ஏறி உட்காந்தா சென்னையில வேலைக்கு போயிட்டு வந்துடலாம், இங்க ஏறி உட்காந்தா வியாபாரம் செய்வதற்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இருந்தா தர்மபுரி மாவட்டம் வளர்ச்சி அடையும். ஒரு ட்ரெயின்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தர்மபுரி மாவட்டம் வளர்ச்சி அடையும். அது வளர்ச்சியே அடையக்கூடாது என்பதில் அவ்வளவு தெளிவா இருக்காங்க. இந்த திட்டத்துக்காக டெல்லியில போய் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க 2019. யோசிச்சு பாத்தீங்கன்னா 2004 இருந்து 2009 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அவர்கள்
இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததுதான் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி. பல நல திட்டங்கள் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க. 2014 இருந்து 19 வரைக்கும் இந்த மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க அவரை தேர்ந்தெடுத்தீங்க. அப்பயும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. அதுல முக்கியமானது மொரப்பூர் ரயில்வே திட்டம். 80 வருஷமா யாராலையும் கொண்டு வர முடியாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அதுக்கப்புறம் அந்த திட்டத்துக்கு ஒரு வேலையும் செய்யல, அந்த திட்டத்தை கொண்டு வரவே இல்லை, அப்படியே நிறுத்திட்டாங்க. ட்ரெயினே கிடையாது நம்ம ஊருக்கு. ஆனா கண்டிப்பாக இப்ப மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி வரப்போகிறது. அப்ப நம்ம சொல்லி அந்த ட்ரெயினை கொண்டு வந்துடலாம். அதே போல 2024 அடுத்த 5 வருடங்கள்ல அவர் என்ன பண்ற, தொப்பூர் கணவாய் திட்டம். தொப்பூர்ல எத்தனையோ உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. அது ஒரு சாலை விபத்துல ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படக்கூடாது என்பதற்காக தொப்பூர்ல உயர்மட்ட மேம்பாலம், அந்த மாதிரி ஒரு மேம்பாலம் இந்தியாவிலே இதுதான் 2வது. இதை விட உயரமான மேம்பாலம் கிடையாது. அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய மேம்பாலத்தை கொண்டு 940 கோடி ரூபாய் டெல்லியில மந்திரி கிட்ட போய் வாங்கிட்டு வராங்கன்னா யோசிச்சு பாருங்க. தர்மபுரி மாவட்டத்துக்காக ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் சிறப்பு திட்டங்களை மருத்துவர் அன்புமணி கொண்டு சேர்க்கிறார். அதே போலதான் எப்படி 108 ஆம்புலன்ஸ் எல்லா கிராமத்தை நோக்கி வருதோ, அதே போல எல்லா கிராமத்தை நோக்கி தண்ணீரை கொண்டு வர வேண்டிய வேலையும் கண்டிப்பாக நாங்கள் செய்து முடிப்போம். காவிரி உபரிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், இத்தனை திட்டங்களையும் கொண்டு வர நம்மால் முடியும். அதற்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் நம்ம கேட்டு பெற்று வரலாம். தாயிலும் கொண்ட நரேந்திர மோடிஜி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம தண்ணீரை கொண்டு வந்துடலாம். 8000 கோடி ரூபாய் இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல அப்படியே இருக்கு. மோடிஜி அவர்கிட்ட போய் சொல்லி அதை கொண்டு வரலாம். இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க, அதுதான் உண்மை. இவங்க அவங்க கிட்ட கேட்கறதே கிடையாது. இல்லைன்னா இத்தனை நேரம் நம்ம தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கோமா? கேட்கவே இல்லை. கேட்காம பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல காவிரி உபரிநீர் திட்டத்தை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் கண்டிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதியில நாங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டங்களை கொண்டு வந்தால் தர்மபுரி மாவட்டம் முன்னேறிய மாவட்டமா இருக்கும். எவ்வளவு நாள் தான் பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் சொல்லி சொல்லி நம்மள கீழே வச்சிருக்காங்க. அதை நம்ம மாற்றி காட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கை பெண்களுக்கு தேவை. கௌரவமான வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கு தேவை. அவங்க படிக்கணும், வேலை செய்யணும் இல்லையா? அந்த வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தர்மபுரி மாவட்டத்துக்கு தண்ணீரை கொண்டு வந்து விடலாம். சிப்காட்டுக்கு உயிர் கொடுத்து தொழிற்சாலைகளை அமைத்து விடலாம். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நம்மால் அமைத்து கொடுக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த தேர்தல் நாள் வருது. உங்க வாக்குச்சாவடியில காலையில போய் ஓட்டு போட்டுருங்க. வாக்கு பெட்டியில எண் 6 வரிசை எண் 6ல என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய போட்டோ புகைப்படமும் மாம்பழ சின்னம் இருக்கும். அதுல நீங்க அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா சத்தமும் வரும், லைட்டும் வரும். நீங்க அந்த சத்தம் நிக்கிற வரைக்கும் அமுத்துங்க. அப்பதான் அந்த ஓட்டு பதிவானதாக அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. தர்மபுரி மாவட்டத்தை வலிமையான மாவட்டமாக்குவோம். உங்க கையில தான் இருக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம் பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து கௌரவமான வாழ்க்கை வாழ வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றிமா, வணக்கம். மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க. நன்றி.